மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியான வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவிலே எங்களோடு கூட இருந்து எங்களை காத்திருந்தீர். நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலும் இறை பிரசன்னத்தை தார். இந்த நாளின் இறை தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளின் ஜப வேளை துதி வேளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பாடுகிற சாரியம் வாசிக்கிற சகுசாரியம் அடியனையும் நீ பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 600வது பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 600வது பாடல். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் இங்கும் பிரகாசிப்போம். முதல்லவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் இங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்காய் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம், அங்கும் இங்கும் இங்கும் பிரகாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்களிலே இருக்கின்ற இறைவார்த்தைகள். அது வேற ஒன்றுமில்லை, இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு நிகழ்வை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதை மறந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்து பார்த்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் திருமுழுக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை. திருமுழுக்கின் வழியாக இயேசு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு ஆண்டவர் தன்னை பாவிகளோடு அடையாளப்படுத்தி கொண்டு அவர் திருமுழுக்கு பெறுகிறார். மார்ட்டின் லூத்தர் இதை மிக அழகாக சொல்லுகிறார். ஜீசஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ஷூஸ் ஆஃப் சின்னர்ஸ். ஜீசஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ஷூஸ் ஆஃப் த சின்னர்ஸ். பாவிகளுடைய அந்த ஷூக்களிலே அல்லது பாத இரட்சகன் இடத்துல நிற்கின்றார். அதாவது குற்றவாளியாக பாவியாக தன்னை மனிதனாய் அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வுதான் இந்த ஞான ஸ்நானம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல கேள்விகள் இதில் எழுப்பலாம். இயேசு என்ன பாவியா, அவர் என்ன மனுஷனா, அவருக்கு என்னத்துக்கு ஞான ஸ்நானம் அப்படின்னு. ஆனா யோவான் ஸ்நானம் என்ன சொல்றாரு?
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று சொல்லிட்டு ஞானஸ்நானம் பெறுகிற போது இயேசுவை, ஆண்டவரை, நான் உம்முடைய கையால் ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் என்னுடைய கையால் பெறலாமா என்று சொல்லும் போது, இப்பொழுது இடங்கொடு, எல்லாம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிற காலத்துல மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மேசியாவாய் இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணார். அதாவது, நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறது என்னவோ சாதாரணமான விஷயம், ஆனால் எனக்கு பின்னாடி வர்றவர் பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செருப்பின் வாரை, அதாவது லேச கூட நான் அவிழ்ப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்று தன்னை தாழ்த்துகிற யோவானை பார்க்கின்றோம். அவர் எப்படி தருவாரா? பேப்டிசம் ஹோலி ஸ்பிரிட் வழியாய் தருவார். பரிசுத்த ஆவி, அந்த ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் உங்களுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. அவர் கலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமை தம் களஞ்சத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார். அதாவது நீதி தீர்ப்பை பற்றி யோவான் சொல்லுகிறார். இந்த பேப்டிசம் செர்மனியில கூட நீதி தீர்ப்பு, அதாவது இரண்டு பகுதி மக்களாய் நம்ம பார்க்கிறோம். ஒன்று பதர், இன்னொன்று கோதுமை. கோதுமை என்பது மணிமணியா இருக்கும், அதுல பிரயோஜனம் இருக்கு. ஆனா பதர் என்பது ஒன்றும் இல்லை, அது யூஸ்லெஸ், அது சாப்ஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள். அதை தூக்கி என்ன பண்ணும்? நெருப்புல போட்டு அது எரிந்து போகும். அது போல ஒருவேளை நம்ம கூட சாப்ஸாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த காலை நேரத்தில் அதான் ஆண்டவருக்கு நமக்கு சொல்லுகிறார். மேலும் பல அறிவுரைகள் கூறிய மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். குறுநில மன்னன் ஏரோது தன் சகோதரன் மனைவியாகிய ஏரோதியாவை வைத்திருந்தான் பொருட்டு அவன் இழைந்த மற்ற எல்லா தீச்செயல்கள் பொருட்டும் யோவான் அவனை கண்டித்தார். எனவே அவன்தான் செய்த தீச்செயல்கள் எல்லாம் போதாதென்று அவரை சிறையிலும் அடைத்தான். அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் வந்த பிறகு அவர் கடைசியாக அவரை சிறையில் அடைக்கிறாங்க. இயேசு சாமி வந்துட்ட பிறகு யோவானுடைய ஊழியம் நிறைவடைகிறது. அதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்புறம் இயேசு சாமியை பேப்டிசத்துக்கு உள்ளாக்குறது நம்ம மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-17, மார்க் 1:9-11. மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது, தூய ஆவி புறா வடிவள் தோன்றியது, அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்ததை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ஆண்டவர் ஞான ஸ்நானம் பெறுகிறார், பெற்று கரை ஏறி ஜபித்துக் கொண்டிருக்கிறார். ஜபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்னது? நீ என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. இங்க என் அன்பார்ந்த மகனே நீயே, என் அன்பார்ந்த மகன் நீயே, இல்லையா? என்னுடைய நேசகுமாரன், பிரியமான தேவனுடைய மகன், உன் பொருட்டு நான் பூரி படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி சங்கமிக்கிற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. பார்த்தீங்களா? பிதா வானத்திலிருந்து பேசுறாரு, இயேசு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாரு, ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே இயேசு ஆண்டவருடைய ஞானஸ்நானம் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஞானஸ்நானமாய் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நம் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, இயேசு ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஊழியத்தை செய்தார், போய் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், நோயாளிகளை குணமாக்கினார், வசனத்தை சொன்னார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் நம்முடைய பணிகள் என்ன? திருச்சபையில் என்ன செய்யறோம்? வீட்டில் என்ன செய்யறோம்? குடும்பங்களில் என்ன செய்யறோம்? சமூகத்தில் என்ன செய்யறோம்? என்ன மாற்றம் நம்ம கிட்ட வந்திருக்கிறது? ஞான ஸ்நானத்திற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கிறோம், ஞான ஸ்நானத்திற்கு பின்னாடி எப்படி இருந்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனையெல்லாம் நம்ம எழுப்பி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் மனம் திரும்புவோம். ஏன்னா ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கை சீரா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவங்களுக்கு சாட்சி உள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அதுதான் மார்ட்டின் லூத்தரும்
தன்னுடைய டேபிள் மேல அவரு ஐ எம் பேப்டைஸ்ட் என்கின்ற ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருப்பார். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும்போது நான் ஞானஸ்நானம் பெற்றவனா இருக்கிறேன், அதனால நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், என்னுடைய வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது, என் மனைவியிடத்தில் அன்பா இருக்கணும், பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கணும், இல்லையா, திருச்சபையில் அன்பா இருக்கணும், சமூகத்தில் அன்பா இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும், கனி கொடுக்கணும் என்ற சிந்தனை எல்லாம் அவருக்கு உதித்து கொண்டே இருந்தது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கூட என்ன பண்ணணும், நம்முடைய மேஜை மேல ஐ எம் பேப்டைஸ்ட் என்ற ஒரு வார்த்தை எழுதி வைங்க. கண்ணாடி பக்கத்துல எழுதி வைங்க. ஏன்னா கண்ணாடி தான் அடிக்கடி பார்க்கிறோம். அதனால நீங்க எழுதி வச்சு அது கடவுளுடைய வார்த்தையாக பின்பற்றும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே அறிவுறுத்துகிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்வான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நாளில கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானம் எங்களை ரட்சிக்கிறது, ஞான ஸ்நானம் எங்களை வழிநடத்துகிறது, பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறது என்று திருவார்த்தைகளை கேட்டோம். இயேசு ஆண்டவர் உலகத்தின் ஆண்டவராய் இருந்தாலும் ஆண்டவரே இதோ பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் கூட ஆண்டவர் இந்த உலகத்துல ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து இந்த உலகத்துல சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே மற்ற எல்லா கிறிஸ்தவர் மக்கள், ஆண்டவரே மற்ற மார்க்கத்தினார் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் என் தேவனே நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். நாளிலே என்னோடு ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியம், என்னுடைய ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாதையும் சாகசாரியும் டீச்சரையும் ஆண்டவரை அடியனையும் குடும்பத்தாரையும் எடுத்து பயன்படுத்தும். விளைவினங்கள் கஷ்டங்கள் இந்த குளிர்காலம் பனிக்காலத்தில் நாள் ஏற்படுகிறது எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி உடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவருடைய அன்புக்குரிய அன்பர் சாருடைய அன்பு சகோதரன் திரு சின்னி என்கின்ற ஜான் என்றிக்கா ஜபிக்கிறோம். இந்த நாள் வரையில இந்த தேவனை அன்னை காத்து வழிநடத்திருக்கிறீர். அவர் நல்ல சுகத்தையும் பலத்தை தார். அவருடைய அன்பான துணைவியார் ஆண்டவரை டெய்சி அக்காவுக்காக, அன்பு மகள் ஆண்டவரை சாண்ட்ரின் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வாதம், தேவைகளை சந்தியும். இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அதே போல பலவீனமா இருக்கிற அவருடைய உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவர் தீபா, ஏழுமலை, வனஜா, ஆலன், ரஃபியா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். நோக்கி பாரும். வருகிற ஜனவரி 30, 31, 1, 2 ஆண்டவரே இதோ கர்த்தாவே மெகா டென்த் காஸ்பல் குருசைட் பை இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் என்று சொல்லி நடத்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவரே என்னுடைய இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னருக்காக, அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக, உலக நாடுகளுக்காக அமைதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். இதோ HMPV வைரஸ் ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிறது சொல்கிறார்கள். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் எங்களை காத்தருள வேண்டுமா என்று நான் ஜபிக்கிறோம். குறிப்பாய் இந்த பனிக்காலத்திலிருந்தும் எங்களை காத்தருள வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து உடைய இறை பிரசன் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.